நமக்கு ஆல்ரெடி இருக்கிற லைஃப்லையே நம்ம ஹாப்பியாக தான் இருக்கோம்னா படிப்பு நமக்கு எதுக்கு? தென்மலைன்னு ஒரு சின்ன கிராமத்தில் சந்துருன்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். தென்மலை ஊரில் ஒரு குவாய்ட்டான ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் இருக்கிற மாதிரி அங்கே ரொம்ப கூட்டம்லாம் இருக்காது. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் சந்துருவோட அப்பா அம்மா ஒரு பூக்கடை வச்சுருந்தாங்க. காலையில் பூவெல்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து அழகாக அரேஞ்ச் பண்ணுவாங்க. சாயங்காலம் ஆச்சுன்னாக்க அன்னைக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்குவாங்க. சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட அவங்க முகத்தில் சிரிப்பு குறைஞ்சதே இல்லை. அவங்க கிட்ட நிறைய பணம் கிடையாது, ஆனால் அவங்க எதுக்கும் லைஃப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. சிம்பிளாக ஹாப்பியாக வாழ்ந்தாங்க. அவங்க சந்துருவையும் அப்படி சிம்பிளாக தான் வளர்த்தாங்க. சந்துரு அவங்களுக்கு ஒரே பையன். ஸ்கூல் முடிஞ்ச உடனே அவன் பூக்கடைக்கு போய் அவங்க அப்பா அம்மா கூட உட்காந்து பூவெல்லாம் கோர்த்து கொடுப்பான். கஸ்டமர்ஸ் யாராவது வந்தால் அவங்க கிட்ட பொலைட்டாக பேசுவான். அவங்களுக்கும் சந்துருவுனா ரொம்ப பிடிக்கும். இந்த பூக்கடை தான் சந்துருவோட ஃபேவரட் பிளேஸ். லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சந்துருவோட ரொட்டீனில் கொஞ்சம் மாற்றம் வந்துச்சு. ஸ்கூலில் எக்ஸாம் ரிசல்ட் கொடுத்தாங்க. அந்த எக்ஸாம் பேப்பரோட சந்துரு வீட்டுக்கு ரொம்ப சைலண்டாக வந்துட்டு இருந்தான். அவங்க அப்பா அம்மாவும் நோட்டீஸ் பண்ணாங்க. அன்னைக்கு அவங்க டின்னர் டைம் அப்போ சந்துரு கிட்ட, ஏன் சந்துரு இன்னைக்கு ரொம்ப சைலண்டா இருக்கியேன்னு கேட்கும்போது தான் சந்துரு அவங்க கிட்ட சொன்னா அவன் கம்மி மார்க் வாங்கி இருக்கிறது. ஆனா அவங்க திட்டலை, கோவப்படலை. பரவாயில்ல சந்துரு, இந்த ஒரு தடவை தானே, நெக்ஸ்ட் டைம் இன்னும் கவனமா எழுதுனா நீ எப்பயும் போல நல்ல மார்க்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் ஈவினிங் வழக்கம் போல சந்துரு பூக்கடையில போய் பூ கட்டிட்டு இருக்கும்போது ஏதோ யோசிச்சுட்டே இருந்தான். அவங்க அப்பா அம்மாவும் அதை நோட்டீஸ் பண்ணாங்க. சந்துரு, என்னடா ஆச்சு அப்படின்னு அவங்க அப்பா கேட்டாங்க. சந்துரு பொறுமையாக சொன்னான், அம்மா அப்பா, நான் ஆல்ரெடி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் சந்துரு ஒரு முக்கியமான கேள்வி கேட்டான். நானும் உங்களை மாதிரி பூக்கடை நடத்துறதுக்கு ஏன் நான் இப்போ கஷ்டப்பட்டு படிக்கணும்? எனக்கு தான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே. சந்துருவோட அப்பா அம்மா இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அந்த நேரத்தில் பிளாட்ஃபார்மே ரொம்ப சைலண்டாக இருந்துச்சு. அப்பா சந்துருவை கூட்டிட்டு ஒரு பெஞ்சில் உட்காந்தாங்க. சாஃப்டாக சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, சந்துரு, நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறது பூ விற்கிறதுனால இல்லை, ஹானஸ்டாக ஒர்க் பண்ணுறோம், செல்ஃப் ரெஸ்பெக்டோடு வாழ்கிறோம். அம்மா சொன்னாங்க, படிப்பு இந்த லைஃப்பை விட்டு போகிறது இல்லை கண்ணா, லைஃப்பை நல்லா புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுறது. இன்னைக்கு நம்ம பூ விற்கலாம், நாளைக்கு நீ பெரியவனா ஆனதும் பூ வைக்கிறத விட பெரிய விஷயம் பண்ணலாம். ஆனால் அந்த சாய்ஸை உனக்கு எஜுகேஷன் தான் கொடுக்கும். அப்பா பிளாட்ஃபார்மில் தெரிகிற அந்த நீண்ட ரயில்வே ட்ராக்கை காமிச்சு சொன்னார், இந்த ட்ராக் மாதிரி தான் படிப்போம். நீ எங்கே போகணும்னு முடிவு பண்ணலாம். உன்னை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகும். மார்க்ஸுக்கு மட்டும் படிக்காது, பயத்துக்கு படிக்காது. உன்னோட மைண்டும் இந்த பூவை மாதிரி ஸ்லோவாக அழகாக க்ரோ ஆகணும், அதுக்காக படி. சந்துரு அமைதியாக கேட்டுட்டு இருந்தான். அந்த நாள் அவன் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டான். இருக்கிறத வச்சுட்டு ஹாப்பியாக இருக்கிறது நல்ல விஷயம்தான், ஆனால் நம்ம ஹாப்பியாக கண்டினியூ பண்ண வைக்கிறதுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். சாயங்காலமாக பூவெல்லாம் கோர்த்து கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டே சந்துரு புக்ஸை ஓப்பன் பண்ணான். ஃபோர்ஸ்னால இல்லை, பயத்தினால இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஃப்யூச்சரை புரிஞ்சுக்கிட்டு. இது மாதிரி இன்னும் நிறைய குட்டி ஸ்டோரிஸ் கேட்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.